பஞ்சாபுடைய ஒரு பாதியில முஸ்லிம்கள் மெஜாரிட்டி, ஒரு பாதியில சீக்கியர்கள் மெஜாரிட்டி, ஒரு பாதியில சீக்கியர்கள் மெஜாரிட்டி, ஒரு பாதியில அவங்க மெஜாரிட்டி. இந்த பாதி இப்படி அறுக்குறாங்க, அறுத்து இதான் பாகிஸ்தான்ங்கிறாங்க. அதுல இருந்த முஸ்லீம் அதுல இருந்துக்கிட்டான். நல்லா கவனிக்கணும். வீடு வாசல் விட்டு நாங்க யாரும் போகல. அவன் மண்ணுல அவன் இருக்கிறான். நீங்க தான் நாட்டை பிடிச்சி அறுத்து விட்டீங்க. அவன் இங்க இருந்துகிட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு அவன் போகல. பிரிவினைக்கு முந்தி எந்த மண்ணுல இருந்தானோ அந்த மண்ணுல தான் பிரிவினைக்கு பிந்தியும் இருக்கிறான். சரியா? அதே மாதிரி அதான் பாகிஸ்தான் இருக்கிறது. பாகிஸ்தான் ரெண்டு இடமா பிரிச்சாங்க. ஒன்னு கிழக்கு பாகிஸ்தான், ஒன்னு மேற்கு பாகிஸ்தான். இது மேற்கு பாகிஸ்தான் சொல்லுவாங்க இது ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வங்காளம் இருக்குல்ல, மேற்கு வங்காளம். இந்த மேற்கு வங்காளம் இங்க இருக்குது. மேற்கு வங்காளம் ஒன்று இருந்தா கிழக்கு வங்காளம் இருக்கணும்ல, அது எங்க இருக்குது? அது அப்படி ஒன்று இந்தியாவில் இல்ல. மேற்கு வங்காளம் தான் இந்தியாவில் இருக்கே தவிர மேற்கு வங்காளம் பிரிச்சா அதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்குன்னு கிழக்கு வங்காளம் இருக்கணும் இல்லையா? கிழக்கு வங்காளம் இல்ல. கிழக்கு வங்காளம் தான் இப்ப இருக்கிற பங்களாதேஷ். பங்களாதேஷ் சொல்றாங்க பாருங்களேன். அதான் கிழக்கு வங்காளம் என்ற பெயரில் இந்தியாவில் ஒரு மாநிலமாக இருந்தது. அந்த கிழக்கு வங்காளத்தில் முஸ்லிம்கள் அதிகமா இருந்தாங்க. அது பாகிஸ்தான் ஆக்கினாங்க. அது பாகிஸ்தான் பஞ்சாப் பாதியா அறுத்து அது ஒரு பாதி பாகிஸ்தான், வங்காள மாநிலத்தை பாதியா அறுத்து அது ஒரு பாகிஸ்தான். அதுக்கு இதுக்கு தொடர்பே கிடையாது. அது ஆகாய மார்க்கமா தான் போக முடியும். அப்படி பிரிஞ்சு கிடக்குது, ஒட்டிக்கல. இது ஒரு எண்டு, இது ஒன்று எண்டில் இருக்கு. இலங்கை வழியா தான் போவாங்க. அந்த பாக் ஜலசந்தி வழியா தான் செய்ய முடியும், அவங்களுக்குள்ள தொடர்பு வச்சுக்கிற முடியும். அப்படி பாகிஸ்தானை பிரிச்சாங்க. அப்ப பாகிஸ்தானை பிரிக்கும் பொழுது வங்காளத்தில் நாங்க போனோமா, போங்கன்னு சொன்னாங்க. நமக்குன்னு ஒரு நாடு வருதுன்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்கல்ல, நாங்க ஆசைப்படல. நமக்குன்னு ஒரு நாடு வருது, முஸ்லீமுக்கு ஒரு நாடு, முஸ்லீம் பிரதமர், முஸ்லீம் ஜனாதிபதி, முஸ்லீமுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதத்தை காட்டினாங்க. ஒருத்தனும் இங்க இருந்தாங்க, யாருமே போல. யாரு போனா? அந்த மண்ணுல, வங்காளத்துல இருந்த மண்ணுல உள்ள அங்கே இருந்துகிட்டான். அப்படித்தான் இந்த நாடு பிரிவினையாச்சே தவிர நாங்க மாற்றோன்னு விரும்பிச்சிருக்கோம். எங்களுக்கு எங்க மண் இது, நீ தனி நாடை உண்டாக்கிட்டு கூப்பிட்டா நாங்க போக மாட்டோம். இதை விட்டு போக மாட்டோம். வெட்டினாலும் சரி, குத்தினாலும் சரி, கலவரம் நடத்தினாலும் சரி, நாங்க போக மாட்டோம்னு உறுதியா நின்றோம். போனாங்க, போகல நான் சொல்லல. எவ்வளவு பேர் போனான்னு சொன்னா 1000 என்ற கணக்கில் போனான். போனவங்க இதெல்லாம் என்ன தெரியுமா? அவனுக்கு பேர் முஹாஜிர் பேர், அகாதிகள் பேர். அவனுக்கு இங்க கூடு கிடையாது. இங்க இருந்து போனாங்க, பெருசா நினைச்சு எதிர்பார்த்து போனான்ல. அவனுக்கு எடுத்த பனிஷ்மெண்ட் என்னன்னு கேட்டா, பாகிஸ்தான்ல இவங்க நாடோடிகளா தெரிஞ்சிட்டு இருக்காங்க, அனாதைகளா. இங்க இருந்து போனவன் 1000 ஒருத்தங்கிற கணக்குல போனானே, அவனுக்கு பேர் முஹாஜிர்னு பேரு. அங்க உள்ள மண்ணின் மைந்தர்கள் இவனை ஏத்துக்கிற தயாரா இல்ல. இதான் நடந்துச்சு. இன்னைக்கும் அவர்களுக்கு பேர் முஹாஜிர்கள் தான். அவர்களுக்கு தனியான சில சலுகைகள் எல்லாம் கொடுத்து என்னமோ பண்ணி பாக்குறாங்க. அது தாழ்த்தப்பட்ட நிலையில தான் அவங்க இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப 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 குறைவது. இதான் கணக்குன்னு வைங்களேன். அப்ப இதை வச்சுதான் பிரிவினையை நாடுவாங்க. நாங்க அப்ப கூட போகல. எந்த சமுதாயமும் தனக்குன்னு ஒரு நாடு வரும்போது ஓடி போயிருவாங்க. இஸ்ரேலர்கள் இருந்தாங்க, யூதர்கள் உலகம் முழுவதும் பரவி கிடந்தாங்க. அவங்களுக்கு நாடே இல்லாம இருந்துச்சு. அந்தந்த நாட்டில இருந்து எவ்வளவு வசதிகள் அனுபவிச்சாங்க. தங்களுக்குன்னு ஒரு நாடு உண்டானு ஓடி போயிட்டாங்க. இந்தியாவில் உள்ள யுதம் ஓடி போயிட்டான், அமெரிக்கா யுதம் ஓடினா, பிரிட்டன் யுதம் ஓடினா. தங்களை அரவணைச்ச நாட்டை விட்டுட்டு தங்கள் இனத்துக்கு ஒரு நாடு கிடைக்கும் பொழுது ஓடினார்கள். ஓடாதவங்க நாங்க. இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் ஒவ்வொருவருமே நாங்கள் இந்தியா தான் எங்க நாடு, நாங்க போக மாட்டோம், எங்களுக்குன்னு ஒரு நாட்டை பிரிச்சு தந்தா கூட நாங்க போக மாட்டோம் உறுதியா இருந்துட்டோம். சரி, இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இந்த கிரிக்கெட் நடக்குது. கிரிக்கெட் நடக்கிற நேரத்தில் அந்த கிரிக்கெட்டை என்ன பண்ணிட்டாங்கன்னா தேசபக்திக்குரிய அளவுகோலாக ஆக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு? அது ஒரு தேசபக்திக்கு அளவுகோல் கிடையாது. கிரிக்கெட்ல ஆடக்கூடிய பாகிஸ்தான் வீரனும் சரி, இந்தியா வீரனும் சரி, அவர்கள் தங்களுடைய தொழிலுக்காக எந்த அளவுக்கும் போகக்கூடியவர்கள். நம்மளை பணயமா வைத்து பணம் சம்பாதிப்பார்கள், பணத்தை வாங்கி கொண்டு தோற்பார்கள், பணத்தை வாங்கி கொண்டு ஜெயிப்பார்கள். நாட்டுக்கு விசுவாசமாக ஆடவில்லை என்பது பல சந்தர்ப்பங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? சூதாட்டம் நடக்கும். என்ன செய்வாங்க கேட்டா, நல்லா தெரியும் இவன் தான் ஜெயிப்பான்னு சொல்லி அவன் தோப்பான். ஜெயிச்சவனுக்கு என்ன தருவாங்க? தருவாங்களா? நீ தோத்தா 50 கோடி தர்றான். அப்ப பங்கு வச்சுக்கிறதுக்காக என்ன செய்வாங்க? வேணும்னு இப்படி தட்டி விட்டு ரன் அவுட் ஆவாங்க. அதுக்கு நம்மளே ஓட மாட்டோம், அவன் ஓடுவான். எதுக்கு? ரன் அவுட் ஆகுறதுக்கே ஓடுவான். அப்ப ரன் அவுட் ஆகி பொட்டுன்னு போயிட்டு இருப்பாங்க. எல்லாம் என்ன, பணம் வாங்கிட்டு தோத்து போறது. இது அல்ல தேசபக்தி. ஒரு நாடு ஒரு நாட்டை விளையாட்டுல ஜெயித்து விட்டால் உடனே நாடு பாதுகாப்பாயிருமா? போர்ல ஜெயிக்கணும். தேசபக்தி, தேசத்து பக்தி எதுன்னா, ராணுவத்துல கார்கில்ல போய் ஜெயிச்சான் பாரு, அதான் தேசபக்தி. அவன் தான் இந்த மண்ணை காக்குறதுக்கு அவன் போராடினான். நம்மளை காக்குறது, மண்ணை மட்டும் காக்கல, நம்மள நம்ம பொண்டு பிள்ளைகளை, நம்ம புள்ள குட்டிகளை, நம்ம சொத்தை, நம்ம சுகத்தை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு எல்லையில கிடந்து சாவுறான அவன் தான். அவனுக்கு மரியாதை இல்லை இந்த நாட்டில், அவனுக்கு வசதிகள் இல்லை. விளையாட்டு அவன் சம்பாத்தியத்துக்காக வேண்டி எப்படி வேண்டாலும் விளையாடுறான். விலை போறான், விலை சூதாட்டத்தில் மாட்டிக்கொண்டு வெளியே போனாரா இல்லையா? அப்படி எத்தனை பேர் வெளியே போனாங்க. இது ஜாதி மதத்தெல்லாம் கடந்து ஊடுருவி இருக்கிறது.
நம்ம இல்ல எப்படி ஆக்கிவிட்டாங்கன்னு கேட்டா இந்த கிரிக்கெட் தான் தேசபக்திக்கு அளவுகோல் ஆக்கிட்டாங்க. அது அந்த முதல்ல மாறணும். அது ஒரு விளையாட்டு. ஏன் கபடி எல்லாம் விளையாட்டு இல்ல? இப்ப கபடி எல்லாம் என்னாச்சு? என்ன பாவம் செஞ்சு? அதுல கபடியிலையாவது ஒரு அறிவுபூர்வமான விஷயங்கள்லாம் இருக்குது. கிரிக்கெட் மாதிரி ஒரு விளையாட்டு என்பதுங்க விளையாட்டா தான் இருக்கணும், வாழ்க்கையா இருக்கக்கூடாது. விளையாட்டுனா என்ன அர்த்தம்? நம்முடைய மொத்த வாழ்க்கை நேரத்துல ஒரு அரை மணி நேரத்தை அதுக்கு ஒதுக்கணும், அதுக்கு பேர் விளையாட்டு. ஒரு 24 மணி நேரத்துல 1 மணி நேரத்தை ஒதுக்குனீங்களா, அதுக்கு பேர் விளையாட்டு. 23 மணி நேரம் உங்க வேலையை பார்ப்பீங்க. இது என்ன தெரியுமா? இரவு பகல் ஆட்டம் வாங்க 24 hours உட்கார்ந்து இருக்கிற ஒரு விளையாட்டா? அது வேணும். 24 hours காரியத்தை அவனு விளையாட்டுன்னு சொல்ல மாட்டான். விளையாட்டுனா என்ன இருக்கணும்னா அது கொஞ்ச நேரம் ஒரு டைம் பாஸுக்காக இருக்க வேண்டும், நம்மள ஒரு ரிலாக்ஸ் பண்ணுவதற்காக இருக்க வேண்டும். உட்கார்ந்து நான் டிவியில காலையில உட்கார்ந்தான்னா காலையில இருந்து மத்தியானம் ராத்திரி 12 மணி வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கு விளையாட்டு. இது அந்த அவன் விளையாடுறவனுக்கு இருக்க, நீ பாக்குறவனுக்கு இருக்க. அது அந்த அளவுக்கு நம்ம ஆக்கிவிட்டாங்க. அப்ப கிரிக்கெட் என்பது அது விளையாட்டு இல்லை. அதுல எந்த உடல் வலுவும் நமக்கு வரப்போவது இல்லை. அதுல எந்த விதமான சக்தி நமக்கு கிடைக்க போவதில்லை. அப்படி போறோம், அப்படி பார்த்துட்டு அந்த அளவுக்கு தான் விளையாட்டு என்பது இருக்க வேண்டும். ஆக்கிவிட்டா எந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்க? பாகிஸ்தான்காரங்க விளையாட வந்தான்னா விளையாடக்கூடாதுன்னு இவன் தடுக்கிறது, இவன் விளையாட போன அவன் விளையாடக்கூடாதுன்னு தடுக்கிறது, இங்க விளையாட்டு மைதானத்தை கொத்தி சேதப்படுத்துறது, இந்த மாதிரிலாம் பண்றாங்க. இது கண்டிக்கத்தக்க ஒரு காரியங்கள் விளைவிக்கணும். அதே நேரத்தில் இந்த கிரிக்கெட் தான் தேசபக்திக்கு அளவுகோல் என்று மக்கள் கருதுகிற நேரத்தில் ஒரு முஸ்லிம் எப்படி நடக்கணும் தெரியுமா? அதுக்கு ஏற்றவாறு நடக்கணும். அவனுடைய தேசபக்தி கேள்விக்குறியாவதுல அவர் கேட்டார்ல, பட்டாசு வச்சு கொண்டாடினாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்திய அணி வெற்றி பெற்ற பிறகு ஸ்வீட் கொடுத்து மகிழ்ந்த முஸ்லிம்கள் என்ற படத்தோட தினமலர் போன்ற பத்திரிகைகள்ல தினகரன் கட்டிங் கொண்டு வந்தீங்களா? பாக்குற அந்த கட்டிங் கொண்டு வரலையா? பேப்பர்ல புகைப்படத்தோட பாகிஸ்தான் தோத்து இந்தியா ஜெயிச்ச உடனே ஸ்வீட் கொடுத்து பஞ்சாப்ல அமிர்தரஸ்ல அப்படி நடக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். நம்ம நாடு ஜெயிச்சிருச்சேன். ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானா இருக்க போய் இப்படி வருதுங்க, அப்படி வருது. இந்தியாவும் ஆஸ்திரேலியா விளையாடுது. நான் விளையாட்டுல இவன் தான் நல்லா விளையாடுவான் என்று நான் அதை ஆதரித்தால் அது தேசபக்தி எதிரா? இந்தியா அப்ப நான் கேட்கிறேன், அப்ப ஏன் புருஸ்லி படத்தை போய் பாக்குறீங்க? வெளிநாட்டுக்காரன் நான் கேட்கிறேன், இந்தியாவில் எவ்வளவு வீரர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, எத்தனை பேர் இங்க இருக்காங்க புருஸ்லிக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க. என்னோட எங்க நாட்டில் சினிமா நடிகை இல்லையா? எங்க நாட்டில் கதாநாயகம் இல்லையா? நீ ஏன் புருஸ்லி படத்தை போய் புருஸ்லி பணியை கொடுத்துருந்தாங்க. அவன் இருந்த காலம் வரைக்கும் எல்லாரும் புருஸ்லி பணியனத்துக்கு மாட்டிக்கிட்டு புருஸ்லின்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவன் கராத்தே ரொம்ப கரகண்ட ஆளு. அவன் கதான நடிச்சா பிச்சுக்கிட்டு போவோம், சைனாவிலையும் ஜப்பான்லையும் போவோம். நம்ம நாட்டில் ஏன் போகணும்? ஒரு ஜாக்கிசான் இப்ப அதுக்கு ஈக்குவலா நிக்கிறான். இப்ப ஜாக்கிசானுக்கு ரசிகர்கள் இந்தியாவில் உண்டாயிட்டாங்க. இவங்க தேச விரோதியா? இது ஒரு கலை. ஒருத்தனுக்கு விளையாடுறதான் பிடிச்சிருக்கும், அதுல தப்பு கிடையாது. ஒரு நாட்டினுடைய பொருள் பிடிச்சிருக்கும். இந்திய சட்டை வாங்காம நீங்க ஃபாரின் சட்டை வாங்குறீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்குறீங்க. அது மாதிரி ஒரு வெளிநாட்டு வாட்சி வாங்கி கட்டிக்கிறீங்க, பேனா வெளிநாட்டு பேனாவா இருக்கிறது. அப்ப இதெல்லாம் தேசபக்திக்கு எதிரானதா? அப்படி கிடையாது. விளையாட்டு அப்படித்தான். ஃபுட்பால் ரொனால்டோ நம்ம பேர் ரொனால்டா, சரி ரொனால்டோவா? அவன் இருக்கிறான், அவனுக்கு உலகமெல்லாம் ரசிகர்கள் இருக்கிறாங்க. அவன் நாட்டுக்கு எந்த நாடா இருந்தாலும் அவனை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி அந்த விளையாட்டை கையில வச்சிருக்கான். சில பேரு அந்த விளையாட்டை கையில வச்சிருக்கான். நம்முடைய ரசனை எப்படி இருக்கணும்னு கேட்டா, விளையாட்டை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சச்சினுக்கு ஒரு திறமை இருக்கிறது. நீங்க நினைக்கிற மாதிரி வெளிநாட்டை நினைக்கிறது இல்ல. சச்சினை பாராட்டும். சச்சின் அடிச்சா அவன் ரசிக்கிறான். ஏன் ரசிக்கிறான்? அவன் விளையாட்டை பார்க்கறான். இந்தியாக்காரன் பார்க்கறது இல்ல. அதே மாதிரி பாகிஸ்தான்ல ஒருத்தருக்கு அடிப்பான அக்சர், அவன் ராவல்பிண்டி எக்ஸ்பிரஸ் வாங்கல. அவன் அளவுக்கு பந்து யாருக்கும் வீச இயலாது. அதுல அவனை ரசிங்க, இதுல இவனை ரசிங்க. ஆஸ்திரேலியாவில் ஒருத்தன் ஒரு விஷயம் திறமையா இருந்து அதுல அவனை அடிங்க, எடுத்தா சிக்ஸரா அடிப்பான்னு அவனை ரசிச்சுட்டு போங்க. விளையாட்டு என்பது அந்த திறமையை ஊக்குவிப்பதற்காக வேண்டியிருக்கிறமே தவிர சொந்த பந்தத்தை பார்த்துக்கிட்டு அண்ணன் தம்பின்னு பார்த்துக்கிட்டு மாமா மச்சான் பார்க்கிற மேட்டர் இல்ல. ஆனால் அப்படி இருக்கிற நேரத்தில் இப்படி சில கிறுக்கணும் முஸ்லீம்ல உள்ள கிறுக்கணும் என்ன செஞ்சா இப்படி நடந்தான்னு சொன்னா அவன் கண்டிக்கத்தக்க ஒரு ஆளு. மக்கள் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி என்னடா அவன் பாகிஸ்தானுக்கு என்னமோ சப்போர்ட் பண்றாங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம் வந்துருதுல. அந்த அர்த்தம் வர்ற காரியத்தை எந்த ஒரு அறிவுள்ள முஸ்லீமும் செய்யக்கூடாது. அது தப்பு. நீங்க சொன்ன மாதிரி நடந்திருந்தால் தப்பு. ஆனால் நம்ம தேசபக்தியா அது கேள்வி வந்துச்சுன்னா நாங்க இந்தியாவுக்கு எதிராக நடக்கும் இஸ்லாம் சொல்லல. இஸ்லாமே எங்களுக்கு விசுவாசமா நடக்க சொல்றதுனால ரெண்டுமாவும் நாங்கள் இருக்கோம். அதுல ஒண்ணு முரண்